செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த கோடுவள்ளி கிராமத்தில் தூய்மை பணியாளர்களால் எரிக்கப்பட்ட குப்பையிலிருந்து தீப்பொறிப்பட்டு குடிசை வீடு முழுவதுமாக எரிந்து நாசமான விவகாரம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் பாஜக மாநில நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் கோரிக்கை மனு அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கோடுவள்ளி கிராமத்தில் செந்தில்குமார் என்பவர் குடிசை வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் கோடுவள்ளி ஊராட்சி முழுவதும் சேகரிக்கப்படும் குப்பைகளை செந்தில்குமாரின் குடிசை வீட்டு அருகே தூய்மை பணியாளர்கள் கொட்டி வைத்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குப்பையை தூய்மை பணியாளர்கள் எரித்துள்ளனர். அப்போது குப்பையில் இருந்து தீப்பொறி விழுந்து செந்தில்குமாரின் குடிசை வீடு முழுவதும் எரிந்து நாசமானது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், எரிந்து போன குடியுரிமை சான்றிதழ்கள் மற்றும் கல்வி சான்றிதழ்களை வழங்க திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாஜக சிறுபான்மை பிரிவு மாநில நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகி கருணாகரன் ஆகியோர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதாவை சந்தித்து மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் தெரிவிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கினால் மாற்று கருத்து இருந்தாலும் மாநில அரசை பாராட்ட தயாராக இருப்பதாகவும், உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான நிவாரணம் வழங்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார்.